ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க ஒரு படம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு KS ரவிக்குமார் ஏற்கனவே கதை வைத்திருக்கிறாரா? இவர்கிட்ட இருக்கு சார். நான் எப்பவுமே என் கதையை எடுத்ததே இல்லை சார். ஆமா சார், நான் வந்து எல்லார்கிட்டையும் நான் இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு லைனாவது வாங்கிப்பேன். வில்லன்றது யூகி சேது சொன்ன ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான். அது ஒரு ஆங்கில படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் கதை அவர் பேர் தான் போடுவேன். நான் அந்த டைட்டில் எல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஆனால் அதை உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதி அதுக்கப்புறமா அது ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது இப்போ எதுக்கு நான் கதைக்காக ஒரு பேர் போட்டு அதுக்கு தனியாக ஒரு ரெமிடேஷன் கொடுக்க போகிறாங்களா? நான் அந்த பேர் அவனுக்கு வரட்டும். ஏன்னா அவனால தானே நமக்கு ஊதிச்சது அப்படின்ட்டு அது மாதிரி அந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாலும் வாங்கப்பா சொல்லுங்க, நம்ம செலக்ட் பண்ண நம்ம டைரக்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை சார். நான் வந்து தெனாலி ஃபங்க்ஷனில் தெனாலின்றது நான் சொல்கிறது 2000 ரிலீஸ் ஆச்சு. 2001 சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். ஏன்னா எஸ்பிஎம் தான் வந்து பேசும்போது எஸ்பிஎம் சார் என்ன சொன்னார், இவங்க உட்காந்துருக்காங்களே அந்த இவங்க 2 பேரை வச்சு ரொம்ப நாள் வந்து நான் படம் பண்ணிட்டேன், அதை ரவிக்குமார் பண்ணணும் மறுபடியும் சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், சார் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி சார். முன்னாடி ரமேஷ் கண்ணார் நான் தான் கிளாப் அடிப்பேன். ஸோ அதெல்லாம் எப்போவோ அந்த மாதிரிலாம் நமக்கு தாட் இருக்கு சார். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்த 2 ஏஜென்ட்ஸ் அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாவது நம்ம பண்ணலாமே. அது வந்து நம்ம டைரக்ஷன் தான் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து நடிக்க ஒரு படம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு KS ரவிக்குமார் ஏற்கனவே கதை வைத்திருக்கிறாரா? இவர்கிட்ட இருக்கு சார். நான் எப்பவுமே என் கதையை எடுத்ததே இல்லை சார். ஆமா சார், நான் வந்து எல்லார்கிட்டையும் நான் இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு லைனாவது வாங்கிப்பேன். வில்லன்றது யூகி சேது சொன்ன ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான். அது ஒரு ஆங்கில படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் கதை அவர் பேர் தான் போடுவேன். நான் அந்த டைட்டில் எல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஆனால் அதை உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் எழுதி அதுக்கப்புறமா அது ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது இப்போ எதுக்கு நான் கதைக்காக ஒரு பேர் போட்டு அதுக்கு தனியாக ஒரு ரெமிடேஷன் கொடுக்க போகிறாங்களா? நான் அந்த பேர் அவனுக்கு வரட்டும். ஏன்னா அவனால தானே நமக்கு ஊதிச்சது அப்படின்ட்டு அது மாதிரி அந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாலும் வாங்கப்பா சொல்லுங்க, நம்ம செலக்ட் பண்ணலாம். Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Haasan. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.